ஹலோ ஹாய்மா. நம்ம எம்ஜே மாம்ஸ் குக்கிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எந்த வீடியோவும் போடாமல் இருக்கோம். ஆனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா தான் ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நம்ம வீடியோ கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட கிச்சன் க்ளீனிங்லேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். சரிங்களா? நம்ம கிச்சன் எவ்வளோ அழுக்காக இருக்கிற கிச்சனை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறது, இது ரொம்ப லென்த்தான ப்ராசஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இதை எப்படி பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனாக்கா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஸ்டவ்வு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. ரெண்டாவது அந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற இடமெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ எண்ணெய் பிசுக்கோட எப்படி அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படி இருக்கிறது தான் நம்ம இனி எப்படி மாற்ற போகிறோன்னு நான் காட்டுறேன் நான். சரிங்களா? நமக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது, ஒரு அளவுக்கு தான் இருக்கும். இது நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இந்த கிச்சனை இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே சுத்தமாக எடுத்து போட்டு நம்ம எல்லாத்தையும் கழுவி நீட்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பாத்திரங்களெல்லாம் கழுவிடலாம். இதில் இருக்க இந்த வாசரை கொண்டு கழட்டி தான் கழுவணும், அப்படியே கழுவி வைக்கக்கூடாது. ஏன்னா பாத்திரங்க நம்ம வீட்டில் நிறைய சேர்ந்துடும். அதை நம்ம அப்பப்போ கழுவி வச்சுட்டு இருப்போம். இப்போ என்னென்னா ஒரு வாரம் என்னால் சரியாக க்ளீன் பண்ண முடியல. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் ஒரு வாரமாக க்ளீன் பண்ண முடியல. சரி, இந்த வீடியோவை இப்படி அழுக்காக இருக்கிற ஒரு கிச்சனை நம்ம எப்படி மாற்ற போகிறோங்கிறத காட்டுறதுக்காகவே சரி, இன்றைக்கி இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இதை பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 4:30 போல் ஆரம்பித்தோம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா 1:45. ஏன்னா அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். அந்த பித்தளை பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா பீதாம்பரி பொடி போட்டு தான் கழுவினேன். அதே மாதிரி அந்த டப்பாவுக்கு எல்லாமே நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ அதோட எல்லா டப்பா முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து கழுவுனா தான் அது இடமே நீட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த ஸ்டவ் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். என்னென்னா ஃபுல்லாக அது எல்லாமே அந்த எண்ணெய் பிசுக்கு தான். அந்த சைடில் நம்ம அந்த ரெகுலேட்டருக்கு கீழே நடுவுலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு கம்மு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரெஷ் போட்டு கழுவிட்டு அப்புறம் கத்தி வச்சு சுரண்டி கழுவி ஏகப்பட்ட வேலை செஞ்சோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்ம முதல்ல போட்டு வச்சுருந்த அந்த மளிகை சாமான் டப்பாவில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த மளிகை பொருளை கூட எடுத்து வேறு வேறு பாத்திரங்களில் மாற்றிட்டு எடுத்து எல்லாத்தையும் அதையும் போட்டு கழுவியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பழைய ஸ்டிக்கரை நான் பிக்கிறேன். அந்த ஸ்டிக்கர் ஒட்டின இடம் மட்டும்தான் க்ளீனாக இருக்கும். மித்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக தான் இருக்கும், அழுக்காக தான் இருக்கும். அது எண்ணெய் பிசுக்கோட. பாருங்கள், உங்களுக்கு கத்தி போட்டு சுரண்டி காட்டுறேன் பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். இது அப்படியே பார்த்திங்கன்னா கோந்து மாதிரி இருக்குங்க, கம்மு மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ண முடியல. ஏன்னா எனக்கும் டைம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் முடியாமல் போயிடுச்சு. பாருங்கள், டைல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக சோப் ஆயிலு நம்ம இந்த விம் ஜெல்லு தான் போட்டு கழுவிட்டுருக்கேன். அப்படி கழுவுனா தான் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெட் கலர் ஹார்பிக்கும் விம் ஜெல்லும் ஊற்றி தான் கழுவிட்டுருக்கேன். அதெல்லாம் சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றி கழுவுறங்காட்டி தான் இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது நமக்கு. கழுவிட்டு எல்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டோம்னாக்கா அது நீட்டாக ஆகிடும். பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நீட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த புது ஸ்டிக்கர் ஒன்று மீஷோவில் வாங்கியிருக்கோம்.
நல்லா இருக்குது. இது இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்ரு இருக்குது. நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம இங்கே லோக்கலாக வாங்குறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டிக்கராக தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒட்டியிருந்தது பார்த்திங்கன்னா அது சின்ன சின்னதாக 2 வாங்கி நான் அதை ஒட்டியிருந்தேன். இப்போ தான் நாங்கள் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஒட்டங்காட்டி பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தா ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம கழுவி வச்ச டப்பாவெல்லாம் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு அதில் அந்த மளிகை பொருளெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் இப்போ அடுக்கிறோம். முதல்ல நீங்கள் பார்த்த அந்த கிச்சனுக்கும் இப்போ பார்க்க போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இருந்துச்சு. எதுவும் வைக்கிறதுக்கு சரியாக இடம் இல்லாத மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக எல்லாத்தையும் வச்சு நான் காட்டுறேன். இந்த பாட்டிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கோம். கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் கண்ணாடி பாட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மளிகை பொருளெல்லாம் இதில் போட்டு எடுத்து நீட்டாக அடுக்கிடலாம். எது நம்மளுக்கு மெயினாக தேவையோ அதையெல்லாம் மேல் செல்ஃப்லேயும், கீழ் செல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் இந்த என்ன சொல்கிறதுங்க, இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் கீழ் ரேக்கில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு செல்ஃப்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுக்கிகிட்ருக்கோம். அடிக்கடி எடுக்கிற பொருளை மேலேயும் அப்பப்போ எடுக்கிறத கீழாக்கியும் வச்சுருக்கேன் நான். இந்த சாம்பார் தூள், இந்த தூள் ஐட்டமெல்லாம் கீழ் ரேக்லேயும், பருப்பு ஐட்டமெல்லாம் மேல் ரேக்லேயும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து மீஷோவில் தான் வாங்கினது. என்னென்னா இந்த ஸ்டாண்டு வந்து நாங்கள் பெருசாக இருக்கும்னு நினச்சி தான் நான் ஆர்டர் போட்டது. பார்த்தா அது ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் பொருள் வைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் வைக்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிளாக் கலரில் தான் இருந்துச்சு. நான் தான் இந்த டிசைன்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இந்த ஸ்டாண்டே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே சரி நம்ம ஏதாச்சும் இதில் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைன்லாம் பண்ணேன். ரெண்டாவது இதில் பேப்பர் போட்டு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இதில் நம்ம உப்பு இதெல்லாம் வச்சிடலாம். ரெண்டாவது அது பக்கத்துலேயே எண்ணெயும் வச்சுட்டு ஆயிலும் வைக்கிறேன். அதே மாதிரி கீழ் ரேக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலை பெட்டி தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா கத்தி இதெல்லாம் வச்சுட்டு இப்போ வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. அதனால் நான் அதிலே சின்ன டப்பாவை எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இந்த மேல் இதில் வந்துட்டு கடுகு இதெல்லாமும், கீழே இருக்க அஞ்சலை பெட்டியில் வந்து கரம் மசாலாலாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுத்து வேறு இதில் அடுக்கியாச்சு. கப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் அந்த இதில் தான் வச்சுட்டு இருந்தோம் செல்ஃபில். இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு வாங்கி அதில் வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ரெண்டாவது இந்த கட்லரி பாக்ஸு, இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலை. வீட்டில் வந்துட்டு நம்ம அந்த சாப்பாடெல்லாம் வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கும்போது கொடுக்குற அந்த பாக்ஸையே வந்து நான் அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். பாத்திரங்களெல்லாம் அதே மாதிரி எடுத்து செல்ஃப்லேயும் அடுக்கியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையும் பாதிக்கு பாதி முடிஞ்சதுன்னு வைங்களேன். பாருங்கள், அந்த கட்லரி பாக்ஸ்லேயே அந்த கரண்டிகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கரண்டியும் அதில் போட்டு வச்சிட்டேன். இல்லைனா ஃபஸ்ட்டு செவுத்தில் தான் மாட்டியிருந்தோம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மரத்தோட காய். அதுலேயே நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டோம், வெல்கம் டு மை கிச்சன் சொல்லி. பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம வேலை எவ்வளோ முடியணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்சிருச்சு. ரொம்ப நீட்டாக நான் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிச்சனுக்கும் இப்போ இருக்கிறக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா முதல்ல வந்து கசகச நாங்கள் அடுக்கி வச்சுருந்தோம் இடம் பத்தாதனால. இப்போ அது அதுக்குன்னு கொஞ்சம் செல்ஃபுக அது இது வாங்கி நாங்கள் எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள், ஸ்டவ் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு. இந்த ஸ்டவ் வாங்கி 20-25 வருஷம் ஆச்சு. இன்னும் நாங்கள் அதே ஸ்டவ்வை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
சிங்க் முதற்கொண்டு அந்த சுவிட்ச் பாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் பைப் எல்லாத்தையும் கழுவி எல்லாம் நீட் பண்ணியாச்சு. இந்த சுவிட்சு துடைக்க தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால் அதை விட்டுட்டேன் நான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த கிச்சன் பிடிச்சிருக்கா? மாம்ஸ் கிச்சன்.